ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் பெட்ரூமு. இது பெட்ரூம் கிடையாது, பெரிய அமேசான் கார்டே இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் பெரிய கதை இருக்குது. வாங்க அமேசான் கார்டை போய் சுற்றி பார்க்கலாம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒருத்தனை தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் நான் பேக்கிற மாதிரில எல்லாத்தையும் சுற்றி காமிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சிங்கன்னா பெரிய கட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க பெரிய கட்டில். இதை எப்போ எதுக்கு வாங்கணும்னு தெரியல, ஆனால் அதை வாங்கி பல வருஷங்களாவது யூஸ் பண்ணதும் இல்லை. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு, அப்புறம் துணி எல்லாமே தாவாணியில் மேலே தான் போட்டு வைப்போம். இது எங்கே போச்சுன்னு தெரியல. அப்புறமா யூடியூப் சேனலுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கினோம். அது வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. எங்கள் அப்பா சேனலுக்கு வாங்கினது இன்னும் அது அப்படியே தான் கிடக்குது. இது எடுத்த பாடும் கிடையாது. வாங்கினதுக்கு வேறு ஏதாவது பொருள் வாங்கியிருக்கலாம், ஏன்னா அது யூஸ் பண்ணி 1 வருஷம் ஆகுது. சரி, பெட்ஷீட்டில் அப்படி இருக்கும், வச்சுட்டே அவரு என்ன பறக்கான அது. இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய பில்லோ கவர்ஸ்லாம் வந்து இதில் மூட்டை கட்டி வச்சுருக்காங்க. பழைய துணிகள், பாட்டில் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா விஏபியில் வந்து உட்காந்தாங்கன்னா இதில் தான் வந்து உட்காருவாங்க. வச்சுட்டு இந்த பாய் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது. யூஸ் பண்ணதே கிடையாது. இன்ன வரைக்கும் இது யூஸ் பண்ணவும் இல்லை, ஏன்னு தெரியல. சரி, இந்த பாய் வந்து நாங்கள் மெத்த மாடி போய் படுத்தா மட்டும்தான் இப்போ எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா தரை வந்து ஜில்லுன்னு இருக்கும், அதனால் எடுத்துகிட்டு போவோம். வாங்கினது வேஸ்ட்டு, குப்பை தொட்டியில் போட்டுடலாம். வந்து பார்த்திங்கன்னா துணியெலாம் இங்கே தான் போட்டு வைப்பாங்க. பீரோ இருக்குது. பீரோவில் மடிச்சு வைக்கணுங்கிறது எண்ணமே கிடையாது. இது என் துணி தான், இது எனக்கே எண்ணம் கிடையாது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட பழைய பொருட்கள் வந்து கொரியர் பண்ணிகிட்ருக்குறாரு. பழைய பொருட்கள், ஆனால் வந்து இன்னும் ஞாபகத்தமாக வச்சுருக்கு. எதுக்கு வச்சுருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. அவர் பாட்டுக்கு வச்சுருக்காரு. இதை போய் இப்படி தொட்டோம்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆயிடுவார். இப்போ அவர் வீட்டில் இல்லை, அதனால் நம்ம வந்து தெய்வமாக சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் நிறைய முக்கியமான கதைகள் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு. இந்த பெல்ட்டுக்குன்னு தனியாக ஒரு கதை இருக்குது. நான் ஒரு 4வது படிச்சுட்ருப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய வீட்டில் இருக்கும்போது பட்டை விட்டுட்டு இருந்தேன். சின்ன வயசில் பட்டை விட்டுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டை விட்டுட்டு இருந்தேன். பட்டை விட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா கரண்ட்டு கம்பத்தில் போய் இந்த பட்டை மாட்டிக்கிச்சு. அப்போது ஒரு அண்ணன் வந்து கரண்ட் தான் வேலை செய்கிறாரு. அவர் வந்து எடுத்து விட்டார். எங்கள் அம்மா அப்பா வந்து என்னாச்சுன்னா எல்லோரும் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் பையனை நல்லா பார்த்துக்க மாட்டீங்களா, இப்படி தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்துருச்சு. அப்போ எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க. அந்த பெல்ட்டில் ஒரு தடவை தான் அடிச்சிருக்காங்க. வாழ்க்கையிலே அந்த ஒரு டைம் தான் அடிச்சிருக்காங்க, அடித்ததே கிடையாது. அப்போ அடிச்சுட்டு அழுதுட்டாங்க எங்கள் அம்மாவே. சரிங்களா. எந்த அம்மாக்களும் வேணும்னு அடிக்க மாட்டாங்க. கொடை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்கும். ஈரோட்டில் இன்னும் மழை வரல, ஏதோ ஒரு டைம் வரும். அப்போ ஏன்னா எடுத்துகிட்டு போவோம். எங்கள் சட்டையெல்லாம் இங்கே தான் மாட்டி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவின் நிறையா ஆதாரங்கள் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே இதில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஊதுபத்தி. யாராவது சாமி ரூமில் வைக்கிற ஊதுபத்தி இங்கே வைப்பாங்களா, எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா எங்கள் அக்காவோட திங்ஸ் இதில் தான் இருக்குது. தொட்டால் எங்கள் அக்கா திட்டுவா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. பார்த்துக்கோங்க, இதில் தான் நிறைய பொருட்கள் இருக்குது. எங்கள் அக்காவோட மேக்கப் செட்டுன்னே சொல்லலாம். சரிங்களா. இப்போ அடுத்து வந்தீங்கன்னா எங்கள் அப்பா வண்டி வாங்கினார். வண்டி வாங்கின புதுசுலேருந்து இந்த ஹெல்மெட் இங்கே தான் இருக்குது. இந்த ஹெல்மெட்டை நான் போட்டு பார்த்ததே இல்லை, அவர்கிட்டையும் கேட்டதும் இல்லை. காலேஜ் விட்டு வந்தானே எடுத்துக்கோங்க, பேக் இப்படி தூக்கி போட்டு நான் ஜாலியாக உட்காந்து ஃபோனை பார்க்குறது. ஃபோன் கவரு என்னத்தர போகிறானுங்க, சார்ஜரு. இதுதான் விஏபிக்கெலாம் ஷாலோ போற்றுவாங்களே, அதுதான். எனக்கு பெருசாக போற்றுனதில்லை. இந்த விநாயகர் சதுர்த்திலாம் வந்தால் மேலே அந்த டேபிளில் தான் விநாயகர் இருக்கும். அப்போ இந்த சால்வையை தான் போற்றி வைப்போம். உண்டியல் வந்து வாங்கினேன், சேர்த்து வைக்கணும். நம்மளும் வந்து ஒரு சேர்த்தி வச்சு ஒரு நல்ல ஐஃபோனோ இல்லை நல்ல வாட்சோ வாங்கலாம்னு நினச்சேன். வாங்கினது மட்டும்தான் ஆச்சு. ஒரு நாளைக்கு 50 ரூபா போடுவோம்னு நினச்சேன். 5 ரூபா கூட இதில் போடல, காசு இதில் இல்லை. சரி, சாய்பாபா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஃபேவரட்டான சாய்பாபா. இந்த சாய்பாபா வந்து 24/7 எங்களுக்கு காவலாக காத்துட்ருப்பார். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா சாமி ரூம். ஓகேங்களா. இன்னொன்று இந்த முருகன் சிலை வந்து இந்த முருகன் சிலை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிலை. ஸ்டோரி இருக்குது. பழனி போகும்போது ஆசைப்பட்டு வாங்கினார். இன்னொன்று நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். எங்கள் அப்பா ஒரு பர்சனலாக ஒரு முருகன் பக்தர். அதனால் சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது
வரும்போது என்னாச்சுன்னா திருச்செந்தூரில் நின்னோம். பஸ்ஸு நின்றுச்சு, திருச்செந்தூரில் நின்றுச்சு. எங்கள் அப்பா என்ன வரையான்னு கேட்டார். வரையா, திருச்செந்தூருக்கு வந்துட்டோம், கோயிலுக்கு போய் பார்த்துட்டு நல்ல தரிசனம்டா கும்பிட்டெல்லாம் சொன்னார். நான் வந்து வரவே மாட்டேன். ஓப்பா நாங்கள் ஏற்பா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, நான் எங்கேயா தூங்குறேன்பா, ஜாலியெல்லாம் இருக்கலாம் வைக்கிறேன்பா, நீ போயிட்டு வாப்பா, எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும். அப்போ புரியல, என்னடா முருகன் அவர் என்ன சும்மா சாதாரண கடை வந்து அப்போ அப்படி தோணுச்சு. இப்போ பர்சனலாக எல்லா விஷயங்களுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணுறதுக்கோசம் தான் போய் முருகனுக்கு பாரியா, அப்படிலாம் இல்லை. எனக்கு அப்போ புரியல, இப்போ கன்ஃபார்ம் புரியுது. முருகனோட பக்தி எப்படி, அவரை எப்படி கும்பிடணும் எல்லாமே இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நிறையா சாமிகள் நிறையா இருப்பாங்க. பார்த்தீங்களா, அங்கே ஒரு முருகன் ஃபோட்டோ, இங்கே ஒரு முருகன் ஃபோட்டோ, இங்கே ஒரு முருகன் ஃபோட்டோ, இங்கே ஒரு முருகன் வேல். பார்த்துங்க, எப்போ முருகன் பக்தர் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? எங்கள் அம்மா சிவன் பக்தர். ஓகேங்களா? பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கடையே பார்க்கலாம் வாங்க. இதுதான் எங்கள் பீரோ. இது ட்ரெஸ்ஸு கடையே இருக்குது. இதுதான் ட்ரெஸ்ஸு கடை. ஓகேங்களா? ட்ரெஸ்ஸு கடையை முழுசாக திறந்துருவோமா? திறந்தாச்சு. ஓப்பனிங் ஆஃபராக நிறைய இருக்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. இது வந்து சேலை, ஒரு சேலை கடையே இருக்க மாட்டேங்குது. இந்த ஒரு ரேக் மட்டும் தான் சேலை இருக்குன்னு வச்சுக்காதீங்க. இங்கே ஒரு சேலை ரேக் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து எங்கள் அப்பாவோட ரேக்கு, இது என்னோட ரேக்கு. ஆனால் இதில் நிறையா ட்ரெஸ்ஸு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சட்டை மட்டும் 2 சட்டை போடுவேன், 2 ஃபேண்ட்டு, இது நிறையா இருந்தாலும் கொஞ்சம் 2 மட்டும் தான் போடுவேன். எனக்கு பசங்களாக கேட்டால், எங்கள் அம்மாட்ட கேட்டால், மா டைட்டாக இருக்குது லூஸாக இருக்குது அப்படின்றேன். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இங்கே ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று மனசுக்குள்ளே எங்களுக்கெல்லாம் கஷ்டமும் இருக்குது. அந்த கஷ்டத்தையெல்லாம் சாமிக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் எங்ககிட்ட விட்டு போயிடும். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இன்னொன்று நான் வந்து பர்சனலாக விஜே சித்து வ்ளாக்ஸை பார்த்து என்னோட எப்பயாவது மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னுச்சுன்னா நான் விஜே சித்து வ்ளாக்ஸ் பார்ப்பேன். நீங்கள் மறக்காம விஜே சித்து வ்ளாக்ஸ் பாருங்கள். நாங்கள் இப்படி தான் வாழ்கிறோம். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்கள் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோ வரலாம். பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.